புதியதாக கட்சி தொடங்க உள்ள வாசன் நவம்பர் 28-இல் திருச்சியில் மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்த பின்னர் புதியதாக கட்சி தொடங்க உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் அறிவித்துள்ளார். மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட தனது ஆதரவாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். செவ்வாயன்று மகளிர் அணியை சந்தித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். அப்போது பேசிய வாசன், நவம்பர் 28ஆம் தேதி திருச்சியில் உள்ள ஜி கார்னர் மைதானத்தில் மாநாடு நடத்த உள்ளதாகவும், தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவையே திரும்பி பார்க்கும் அளவில் மாநாடு அமையும் என்றும் குறிப்பிட்டார். மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு குறித்து போராட்டம் நடத்தப்படும் என்றும், தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றி காட்டுவோம் என்றும் வாசன் கூறினார். வருகின்ற 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை திருச்சியிலே ஜி கார்னர் என்ற மைதானத்திலே பொதுக்கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே நம்மை தமிழகம் திரும்பி பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்காது. இந்தியா நம்முடைய புதிய இயக்கத்தை திரும்பி பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். பெண்களுக்கு 33% என்று அடித்தளமிடும் போராட்டம் நடத்துவோம். பல்வேறு தரப்பினர் ஆதரவு அளிப்பதால் புதிய நம்பிக்கை கிடைத்துள்ளதாகவும் வாசன் பெருமிதம் கொண்டார்.